உடையார் பாகம் 3 அத்தியாயம் 8. கும்ப கலசமும் வெற்றிலை தட்டும் பழக்கூடைகளும் நெற்கதிர்களும் தேனில் தோய்த்த பலாச்சுளைகளும் தின்பண்டங்களும் வைத்துக்கொண்டு தேவரடியார்கள் வரிசையாக நிற்க சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவைகளை தொட்டு ஆசிர்வதித்தார். உண்ணுங்கள் என்று விருப்பமாக தளிச்சேரி பெண்டுகள் சொல்ல, நான் உண்டது போதும் என்று கை உயர்த்தி சொன்னார். பெண்கள் அந்த பொருட்களை தங்கள் வீடுகளுக்கு எடுத்து போனார்கள். மன்னர் மணிமண்டபத்துக்கு போய் அமர்ந்ததும் உள்ளே போய் வீணை ஆதிச்சர் சயனம் எங்கே என்று காதோரம் கேட்டான். இங்குதான் என்று மன்னர் சொல்ல, தெரியும், எந்த கிரகத்தில் யாருடைய வீட்டில் என்று பவ்யமாக கேட்டான். இல்லை இல்லை, இதே மணிமண்டபத்தில் இருக்க போகிறேன் என்று மன்னர் சொல்ல, வீணை ஆதிச்சன் சற்று கவலையோடு பார்த்தான். இந்த இடம் போதுமானது, இந்த ஆசனத்துக்கு பிறகு பின்பக்கம் கட்டில் போட்டு திரை கட்டிவிடுங்கள் என்று சொல்ல, விரைவாக திரை நகர்த்தி கட்டிலை கொண்டு வந்து போட்டார்கள். மாலை மங்கி வரும் வேளையில் பல்வேறு தீபங்கள் ஏற்றப்பட்டன. ஆண்களும் பெண்களுமாக சக்கரவர்த்தியை சுற்றி தேவரடியார்கள் சற்று நெருக்கமாக மன்னர் காலடியில் அமர்ந்து கொண்டார்கள். வீணை வாசிப்பவர்களும் மத்தளம் கொட்டுபவர்களும் தள்ளி நின்றார்கள். தங்களில் நல்ல தலைக்கோலி எனக்கு அருகே அமர்ந்து கொள்ளலாம் என்று மன்னர் சொல்ல, பல பேர் வெட்கப்பட்டு சிரித்தார்கள். மத்திம வயது கடந்த தலைக்கோலி எழுந்து வந்து மன்னரை வணங்கினாள். அவருக்கு அருகே ஆசனத்தின் விளிம்பில் அமர்ந்து கொண்டாள். நன்றாக உட்கார் என்று அவள் தோளை பிடித்து மன்னர் பின்னே சாய்க்க, அவள் சிரித்தபடி நகர்ந்து சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். என் வலது பக்க கணுக்கால் சிறிது நாளாக வலிக்கிறது, இங்கு யாருக்கு நரம்புகளை நீவ தெரியும் என்று மன்னர் கேட்க, வேறொரு சிறிய பெண் எழுந்து அவருக்கு அருகே போய் விழுந்து வணங்கினாள். அவருடைய வலது காலை எடுத்து தன் மடியின் மீது வைத்து கொண்டாள். இடது பக்கம் காலியாக இருக்கிறதே, இங்கு யார் அமர்ந்து கொள்வார்கள் என்று மன்னர் கேட்க, பல பெண்கள் ஆவலோடு மன்னரை பார்த்தார்கள். கூப்பிடுங்களேன் என்று கெஞ்சலாக அவரை கவனித்தார்கள். இதுவும் தலைக்கோலிக்கான இடம்தான், ஆனால் உன் வயது இருக்கக்கூடாது. இளமையான தலைக்கோலிகள் உயர்ந்து முதுகு நிமிர்த்தி மன்னரை பார்த்தார்கள். உன்னையும் விட வயதான தலைக்கோலிக்குத்தான் என் இடது பக்கம் இடம் என்று சொல்ல, முகம் பொத்திக்கொண்டு பல பேர் சிரித்தார்கள். தலையெல்லாம் நரைத்த சிறு வயதில் மிக அழகாக இருந்திருப்பாள் என்று பலரும் சொல்லக்கூடிய ஒரு தலைக்கோலி எழுந்து வந்து மன்னரின் முகத்தை வழித்து நெற்றியில் சொடுக்கு போட்டாள். தீர்காயுசாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அருகே உட்கார்ந்து அவர் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றி கொண்டாள். விரல்களை சொடுக்கெடுக்க துவங்கினாள். புஜத்தை பிடித்து விட்டாள். ஆஹா, என்ன சுகமடா இது! கால்களை ஒருவர் பிடித்துவிட, புஜத்தை ஒருவர் பிடித்துவிட, எல்லாம் கடந்த ஒரு இன்ப பெருவெளியில் நீந்துவது போலல்லவா இருக்கிறது. பெண்களுக்கு நடுவே அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சுகம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நல்லது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் என் மீது கோபம் கை உயர்த்துங்கள். யாருக்கும் கோபம் இல்லை. ஒரு தலைக்கோலி அருகே அமர்ந்திருந்தவள் உரத்த குரலில் சொன்னாள். ஆனால் எங்களில் சிலர் உங்களோடு சண்டை போட விரும்புகின்றோம். அப்படியா? கோபம் இருந்தால்தானே சண்டை. கோபம் இல்லாத சண்டையும் உண்டா? உண்டு அரசே. புடவை வாங்கி தரவில்லை என்று புருஷனை கோபித்துக் கொள்கின்ற பெண் கோபமா? அது ஒரு சண்டை அல்லவா? அன்பினாலும் சண்டை ஏற்படலாம் அல்லவா? அதிகாரத்தாலும் சண்டை ஏற்படலாம், உரிமையாலும் சண்டை ஏற்படலாம். அடடே, ஏற்படலாம் ஏற்படலாம். உங்களுக்கு உரிமை இருக்கிறது, சண்டை போட என்று சொல்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம், அப்படித்தான். சரி, எதற்காக சண்டை போட போகிறீர்கள்? வீடு சரியாக இல்லை என்றுதானே? தளிச்சேரி பெண்கள் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். சொடுக்கும் நேரத்தில் எதுவும் நடந்துவிடாது. கங்கதேச வீரர்களைப் போல நீங்களும் நடந்து கொள்ளாதீர்கள். அதென்ன அரசே, கங்கதேச வீரர்கள்? ஆமாம், கங்கதேச வீரர்களை ஒன்றாக திரட்டி நடக்கச் சொல்லி பிறகு உச்சியில் ஏதேனும் ஒரு இடத்தில் நிற்க வைத்தால், சோழ தேசம் வந்துவிட்டதா என்று கேட்பார்கள். இல்லை, சோறு தின்பதற்குத்தான் உட்கார வைத்தேன் என்று சொன்னால், அப்படியா, சரி என்பார்கள். மறுபடியும் கூட்டிக் கொண்டு போய் இன்னொரு இடத்தில் உட்கார வைத்தால், சோழ தேசம் வந்துவிட்டதா என்பார்கள். இப்படி 43 முறை சோழ தேசம் வந்துவிட்டதா என்று கேட்டு 44வது முறை கேட்கும்போதுதான் சோழ தேசம். அவர்கள் கேட்பதற்கு அழுக்கவே இல்லை என்று மன்னர் சொல்ல, அவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். நடப்பதற்கு அவ்வளவு பெரிய சோம்பல் என்று ஒரு பெண் சொல்ல, இல்லை இல்லை, எல்லாம் விரைவில் நடந்துவிட வேண்டும் என்ற ஆவல். 1½ நாழிகையில் தஞ்சைக்கு போக வேண்டும் என்று அவர்கள் எல்லோருக்கும் ஆசை. மிக விரைவான குதிரை கிடைத்தால் கூட அது கடினம் அல்லவா?
குடந்தைக்கு மாட்டு வண்டியில் போனால் அரை நாள் ஆகும். திருச்சீரபுரத்துக்கு 2 நாள் பயணம். சாளுக்கிய தேசத்திற்கு 1 மாதம் நடக்க வேண்டுமே. நமது போர் வீரர்கள் காடும் மலையும் ஆறும் கடந்து போராடி வெற்றி பெற்று அங்கிருந்து கொண்டு வந்த பல சௌகரியங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரே நாளில் கிடைத்த சௌகரியம் அல்ல, மாத கணக்காய் போராடி போராடி கிடைத்தது. கிடைத்த இடத்தில் தூங்கி கிடைத்த இடத்தில் உண்டு எந்த நேரமும் எதிரியோடு போரிடுவதற்கு தயாராக இருந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி கண் முன்னே பலர் விழுந்து மடிவதை பார்த்து இன்னும் உக்கிரமாக போராடி திரும்புவோமா மாட்டோமா என்ற நினைப்பினூடே உறங்கி பிறகு வெற்றி பெற்று கொண்டு வந்த சௌகரியத்தை தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நகைகள் தான் உங்கள் கழுத்தில் இருக்கின்றன. அந்த உடைகள் தான் உங்கள் இடுப்பில் இருக்கின்றன. எருதுகளும் குதிரைகளும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வீரர்களை வைத்து கொண்டுதான் உங்களுக்கு மேற்கொண்டு சௌகரியங்கள் செய்து தரப்பட வேண்டும். வெற்றி ஒரு நாளில் கிடைக்கவில்லை, அதே போல சௌகரியங்களும் ஒரு நாளில் கிடைக்காது. மறவர்கள் போராடி பெற்ற வெற்றியை, அவர்கள் பட்ட கஷ்டத்தை, வேதனையை நீங்கள் மறந்துவிடலாகாது. சோழ தேசத்து மறவர்களின் வீரத்தை, தியாகத்தை திரும்ப திரும்ப மக்களுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் ஞாபகப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. நீங்களே மறந்துவிட்டு கூக்குரலிட்டால் என்ன அர்த்தம்? சலவைக்கல் மாளிகையை விட்டுவிட்டு இந்த குடிசைக்கு வந்துவிட்டேனே என்று யாரோ அழுதார்களாம். எல்லோரும் சேர்ந்து பூமியை உதைக்காதீர்களடி, கூரை விழுந்துவிடப் போகிறது என்று கேலி செய்தார்களாம். சட்டென்று அருகே அமர்ந்திருந்த தலைகோலி மத்திம வயதுடையவள் சக்கரவர்த்தியின் பக்கம் திரும்பி, எந்த மறவரையும் நாங்கள் கேலி செய்ததாக எனக்கு நினைவில்லையே. மறவர்களை எங்கள் மனிதர்கள் யாரும் ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டார்கள். நீங்கள் இப்படி பேச என்ன காரணம் என்று தைரியமாக கேட்டாள். பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமனான சேனாதிபதியின் மகன் உபசேனாதிபதியாக இருப்பவன். பல போர்களுக்கு ராஜேந்திரனோடு போனவன். காந்தலூர் சாலையில் மேற்படிப்பு படித்துவிட்டு அந்த சேர தேசத்து நிர்வாகங்களை பற்றி தெரிந்து கொண்டு அதில் ஈடுபட்டு அங்கே செம்மைப்படுத்தி திரும்பியவன். இங்கு வந்து உங்கள் கேலிக்கு ஆளாக வேண்டுமா? அப்படியா? எனக்கு தெரியாதே. ஒரு தலைக்கோலி திடுக்கிட்டாள். அருண்மொழி வருங்கால பிரம்மராயராயிற்றே. ஆம், அதை சொல். அருண்மொழி சாதாரணமானவன் இல்லை என்பதை உன் தோழிகளுக்கு சொல். உங்களை போன்ற நடன மாதர்களை பார்த்தால் வெட்கப்படுகின்ற வயது. ஆனால் மௌனமாக இருந்தானே தவிர அருண்மொழிக்கு சீர தெரியாது என்று நினைத்திருக்கிறீர்களா? நீங்கள் உரத்த குரலில் குறை சொல்லும் விதம் எனக்கும் சற்றும் பிடிக்கவில்லை. விளையாட்டாக சொல்லிவிட்டோம் என்று இப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம். கோயில் கட்டுவது விளையாட்டான விஷயம் என்று உங்களில் யார் யார் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இதில் என்ன ஆபத்துகள் இருக்கின்றன என்று தெரியுமா? இத்தனை உயரம் கற்கள் போவதற்கும் சாரம் கட்டுவதற்கும் உயிரை பணயம் வைத்துதான் வேலை செய்ய வேண்டும். ஒரு நூல் இழை பிசகினாலும், கருங்கல்லில் ஒரே ஒரு நூல் அளவு தவறினாலும் உச்சியில் இந்த விமானம் கோணலாக முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நடுப்பக்க அகலம் 4 புறமும் சம அளவாக குறைந்து கொண்டே போக வேண்டும். இது செங்கல் வேலை அல்ல, கருங்கல் வேலை. கருங்கல் பலகைகள் அறுக்கப்படும் போது மிக துல்லியமாக செய்யப்பட வேண்டிய வேலை. 2வது தளத்தில் சிறிது கோணலானாலும் உச்சியில் கலசம் வைக்க இயலாமல் போகும். இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜர் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். எதற்காக நாமெல்லாம் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேள்வி வரலாம். சிற்பிகள் கோயில் கட்ட போகிறார்கள். அடிமைகள் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறார்கள். மறவர்கள் பாதுகாப்பு அளிக்க போகிறார்கள். இங்கே நமக்கு என்ன வேலை என்று நீங்கள் கேட்கலாம். விதவிதமான ஆண் பெண் சிற்பங்களை கூறும் தூணில் செதுக்குவதற்கு, நம்மை மாதிரியாக நிறுத்துவதற்கு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று சொல்லலாம். மாதிரியாக நிற்பதற்கு 10 பெண்கள் இருந்தால் போதுமே. இத்தனை 100 பெண்கள் தேவையில்லையே. குமரியிலிருந்து திருவேங்கடம் வரை ஒவ்வொரு கோட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு கோவிலில் இருந்தும் தேவரடியார்கள் வர வேண்டும் என்று நான் கட்டளை அனுப்பியிருக்கிறேனே. அதன்படி இங்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எதற்காக? உங்களை நான் ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும்? உங்களுக்கு மிக பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. வெற்றி பெற்ற மறவர்கள் ஒரு புறம், இந்த மகத்தான பணியில் வெற்றி பெற போகும் சிற்பிகள் மறுபுறம், தோற்று துவண்டு தன் விதியை நொந்து கொண்டு அதிர்ந்து அமர்ந்திருக்கும் அடிமைகள் இன்னொரு புறம், வணிகர்கள் ஒரு புறம், சிற்பிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் உதவியாக இடையராது உழைத்து கொண்டிருக்கின்ற கருமார்கள், மரத்தச்சர்கள், நெசவாளர்கள் என்று இன்னொரு புறம்.
சோழ தேச சாம்ராஜ்யத்தின் நலனுக்காக இடையராது பிரார்த்தித்து கொண்டு நமக்கு ஆலோசனைகள் வழங்கும் அந்தணர்கள் ஒரு புறம் என்று தனித்தனி குழுவாக இருக்கின்ற நாம் எதன் பொருட்டும் எந்த விதமாகவும் முரண்பட்டு போய்விடக்கூடாது. நமது முரண்களினால் இந்த கோயில் வேலையோ சோழ தேசத்தின் ஒற்றுமையோ குலைந்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அப்படி முரண்கள் ஏற்பட்டு மோதல்கள் ஏற்படாமல் இருக்க, அப்படி ஒரு கோபமான நிலை வந்தால் அந்த இடத்தை குளிர்வு செய்ய உங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். மனிதர்கள் தனியே உட்கார்ந்து வெறுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்குள் இருக்கின்ற பயமும் கோபமும் பெரிதாகும். வெறுத்து போய் தனியே இருக்க விடாது அவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்க்கை அப்படித்தான், மேற்கொண்டு நகருங்கள் என்று அவர்களை தைரியப்படுத்த உங்கள் உதவி தேவை. இவ்வளவு பெரிய பணி எனக்கு எதற்கு? என்னால் எப்படி செய்ய முடியும்? எனக்கே என் வாழ்க்கை பற்றி புரியவில்லையே என்று இங்குள்ள சில தலைக்கோழிகள், நடன பெண்மணிகள் கேள்வி கேட்கலாம். வாழ்க்கையின் சூட்சுமம் எல்லோருக்கும் புரிந்துவிடாது. அப்படி புரிந்துவிட்டால் இந்த உலகத்தின் இயல்பு வேறு விதமாக இருக்கும். போர் என்ற விஷயமே இருக்காது. ஆனால் வாழ்க்கையின் போக்கு அவ்விதமாக இல்லையே. எல்லோருக்கும் வாழ்க்கை புரிவதில்லை. வெகு சிலருக்கு வாழ்க்கை என்ன என்று புரிந்திருக்கிறது. அப்படி புரிந்தவர்கள் இந்த வாழ்க்கை என்ன சொல்கிறது என்பதை வெகு சூட்சமமாக சொல்லி வைத்து போயிருக்கிறார்கள். கூட்டம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தது. ராஜேந்திரர் தன் தகப்பனான சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார். ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு நடுவே நின்று போர் வேண்டியதனுடைய அவசியத்தை, வேகத்தை, சாளுக்கியரை அழித்து ஒழிக்க வேண்டிய தன் அவசியத்தை அவர் உரத்து முழங்க கேட்டிருக்கிறார். சேர மன்னன் தூதுவர்களை இழிவுபடுத்தினான் என்று தெரிந்ததும் சபையில் எழுந்து நின்று கொள்ளிப்பாகையை தரைமட்டமாக்குவேன் என்று உரத்த குரலில் சபதம் செய்ததை கேட்டிருக்கிறார். ஆனால் இங்கே தத்துவ செறிவாக உள்ளம் உருகும் விதத்தில், இங்குள்ள ஒவ்வொரு மனிதரும் தன்னிலை மறந்து கேட்கும் விதத்தில் குரல் உயர்த்தி பிசிறில்லாமல் கம்பீரமாக பேசுவதை பார்த்து வியந்து போனார். இதுதான் இவருடைய சக்கரவர்த்திக்கான முதல் தகுதி. இப்படி பேச வேண்டும் என்றால் இவர் எவ்வளவு யோசித்திருக்க வேண்டும்? அந்த கம்பீரத்தை நாம் அடைந்து விட்டோமா? இந்த பாடத்தை புரிந்து கொண்டு விட்டோமா? எனக்கு உள்ளுக்குள் சில ஆதங்கங்கள் இருக்கின்றன. என் வழி சரி என்று நான் பிடிவாதமாக யோசிக்கிறேன். ஆனால் என்னை வளர்த்து கொண்டிருக்கிறேனா என்பது பற்றி நான் கேள்வி கேட்டுக்கொள்ளவே இல்லை. வளர்ந்து விட்டேன் என்று நானே நினைத்து கொண்டிருக்கிறேன். இப்படி இவருக்கு அருகே உட்கார்ந்து இவர் செய்கின்ற வேலைகளை பார்க்கும்போது எனக்கு இன்னும் போதாது என்றுதான் தோன்றுகிறது. வெறும் யுத்தம் புரிந்து ஜெயிப்பது மட்டுமல்ல, மக்களை கவருவது என்பதும் முக்கியம். இதோ இந்த நடன பெண்களையெல்லாம் இவர் காலடியில் அமர்ந்து சிலை போல இவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இதுபோல் என்னை பார்த்தார்களோ? மறவர்கள் வந்து நேசிக்கிறார்கள் என்பது மட்டுமே ஒரு அரசனுக்கு போதாது. யுத்த காலங்களில் மறவருடைய நேசம் அவசியம். ஆனால் சமாதான காலங்களில் மக்கள் அத்தனை பேருடைய கவனமும் அரசன் மீது இருக்க வேண்டும். மந்திரத்துக்கு கட்டுப்படுவது போல இந்த ஜனங்கள் இவரிடம் இவ்வளவு பிரியமாக இருப்பதற்கு காரணம் இவருடைய அக்கறை, கனிவான பேச்சு, கருணையான பார்வை, இதமான நடவடிக்கைகள். அருண்மொழிப்பட்டனிடம் குதித்தவர்கள், பிரம்மராயரிடம் குறை சொன்னவர்கள் இப்பொழுது வாய் மூடி மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீடு பற்றி எந்த பேச்சும் எழாமல் இருக்கிறது. யாருக்கும் அது பற்றி பேசுகின்ற எண்ணம் இருப்பதாகவே தெரியவில்லை. மிகுந்த கவனத்துடன் சுற்றி முற்றி ராஜேந்திரர் பார்க்க, அவரது மேய்க்காவல் படை அவரையும் விட கூர்மையாக நாலாபுரமும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சாவூர் பரஞ்சோதி மணி மண்டப தூணுக்கு அருகே கை கட்டி நின்றிருந்தான். அவன் நல்ல உயரம், கட்டுமஸ்தான தேகம், முதுகோடு தொங்கும் நீண்ட உடைவாள், மேலே சட்டை அணிந்து அதன் மீது மணிக்கயிறு போட்டு இடுப்பில் இறுக்கி இருந்தான். கணுக்கால் வரை வேட்டி உடுத்தியிருந்தான். அந்த வேட்டி பறக்காத வண்ணம் துணி போட்டு சுற்றி இருந்தான். ஆனாலும் முகத்தில் ஒரு துக்கம் இருந்தது. இந்த தளிச்சேரி பெண்களை எதற்கு தயார்படுத்துகிறார் சக்கரவர்த்தி என்பது தெரிந்துவிட்டது. ஆடலும் பாடலும் அதிகம் செய்து ஒவ்வொரு இரவும் சிற்பிகளையும் மறவர்களையும் மகிழ்வித்து கொண்டிருங்கள். எந்த ஒரு கூட்டம் பொழுதுபோக்கில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறதோ அதற்கு பெரிய சீற்றங்களோ ஆத்திரங்களோ இருக்காது. இந்த சீற்றங்களும் எரிச்சல்களும் இரவு நேர ஆட்டப்பாட்டங்களில், அங்கு போடும் கோமாளி கூத்தில், விதூஷக சிரிப்பில் அடிபட்டு போகும். விடிந்ததும் இரவு பார்த்த கூத்தும் அதன் ரம்மியமும் குதூகலமும் கெக்களித்த சிரிப்பும் தான் நினைவுக்கு வருமே தவிர வேறு எந்த வேதனையும் முன்னே நிற்காது. இது ஒரு மயக்கம், இது ஒரு போதை மருந்து.
மனம் லேசாகி விடுவதால் எது பற்றிய வெஞ்சினமும் இருக்காது. குறிப்பாக இது அடிமை வீரர்களுக்கு மிகவும் அவசியம். அவர்கள் சோழ தேசத்தோடு இணைந்து இந்த மொழியை நன்கு கற்று இந்த நாகரிகத்தோடு ஒன்றி போவார்கள். பெண்களின் ஆட்டத்திலும் பாட்டத்திலும் ஈடுபடுவார்கள். பரத்தியர்களை நாடி போவார்கள் அல்லது நன்றாக மது அருந்திவிட்டு பாட்டு பாடி தூங்கி விடுவார்கள். விடியலில் எழுந்து மாடு போல வேலை செய்வார்கள். மாலை பொழுதானதும் குளித்துவிட்டு எங்கே கூத்து, எந்த இடத்தில் என்ன விதமான ஆட்டம் என்று பேசிக்கொண்டு திரிவார்கள். அந்த மயக்கத்திலிருந்து தப்பிக்க வெகு சிலராலேயே முடியும். அப்படி முடிந்தவர்கள் இதோ இந்த சாவூர் பரஞ்சோதி போல தூணுக்கு அருகே தூணாய் சற்றும் அசையாது சக்கரவர்த்தியே உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற திடத்தை பெற்றவர்கள். அவர்களால் எதுவும் சாதிக்க முடியும். இப்போது சக்கரவர்த்தியின் பேச்சை கேட்பதை விட்டுவிட்டு சாவூர் பரஞ்சோதியை பற்றி மெல்ல விசாரிக்கலாமா? ராஜேந்திர சோழர் அரியணையிலிருந்து மெல்ல நகர்ந்து சட்டென்று எழுந்து திரைக்கு அப்பால் போனார். சில நிமிடங்கள் பெண்கள் இளவரசரின் அசைவை பார்த்தார்கள். 2 பேர் எழுந்திருக்க முயற்சித்தார்கள். மற்றவர்கள் அடக்க மன்னர் பேச்சை கூர்ந்து கேட்க ஆரம்பித்தார்கள். சாவூர் பரஞ்சோதி அசையவில்லை. ஆனால் அவன் கண்கள் மட்டும் இளவரசர் ராஜேந்திரரை பின்தொடர்ந்தன. ராஜேந்திரர் திரை மறைவுக்கு போய் திரும்பி சாவூர் பரஞ்சோதியை பார்த்ததும் அவன் மெல்ல கட்டியிருந்த கைகளை பிரித்தான். வா என்று இளவரசர் அழைத்ததும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெல்ல மன்னருக்கு முன்பு மிக லேசாக தலை வணங்கி ஓரடி நகர்ந்து நின்று கொண்டான். கூட்டம் அவன் நகர்வை பார்த்தது. மறுபடியும் அரசரை கவனித்தது. இன்னொரு அடி நகர்ந்தான். மெல்ல திரைச்சீலைக்கு பின்னே நகர்ந்து வந்தான். அவன் ஒரு சாரி பாம்பை போல அதிகம் சலனம் இல்லாது நகர்ந்தது கண்டு ராஜேந்திரர் ஆச்சரியப்பட்டார். எது செய்தாலும் செவ்வனே செய்ய இவனுக்கு தெரிந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டார். பின்பக்கம் உள்ள புல்வெளிக்கு போய் அங்கு நின்று கொள்ள மெய்காவல் படை மெல்ல அவரை பின்தொடர்ந்தது. குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்க ஒரு வீரன் நடனப்பெண் வீட்டிற்குள் ஓடினான். ஒரு சொம்போடு வந்தான். இளவரசர் தண்ணீர் வாங்கி குடித்து பாதி தண்ணீரை சாவூர் பரஞ்சோதியிடம் கொடுக்க சாவூர் பரஞ்சோதிக்கும் தாகம் இருந்தது போலும். மீதி தண்ணீரை அவன் குடித்தான். வெற்றிலை பெட்டியை யாரோ பிரித்து நீட்டினார்கள். ராஜேந்திரர் பாக்கு போட்டுக்கொண்டு வெற்றிலையை கிழித்து சரசரவென்று மடிக்க துவங்கினார். சாவூர் பரஞ்சோதியை பார்த்து எடுத்துக்கொள் என்றார். பழக்கமில்லை என்று சாவூர் பரஞ்சோதி சொல்ல இளவரசர் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தார். சாவூர் பரஞ்சோதியின் பற்கள் வெள்ளை வெள்ளையரென்று இருந்தன. தாம்பூலம் போடுவதில்லையா? இல்லை, அது என் பற்களை பாழாக்கி விடுகின்றது. ஆனால் இந்த வாசனை எனக்கு மிகவும் பிடிக்கும். யாராவது போட்டால் அருகே நின்று அந்த வெற்றிலை காம்புகளை தின்பேனே தவிர தாம்பூலம் போடுவதில்லை. நீங்கள் கிழித்த வெற்றிலை காம்புகளை கொடுங்கள், நான் போட்டுக்கொள்கிறேன் என்று அவன் கை நீட்டினான். வெற்றிலை காம்புகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. மெல்ல கடித்து சாறு உறிஞ்சினான். நீதான் சாவூர் பரஞ்சோதியா? ஆமாம் இளவரசி, நாம் சந்திப்பது இதுவே முதல் முறை. மேற்கு பார்த்து நில்லுங்கள். அவரை புஜம் பிடித்து திருப்பி வைத்து சாவூர் பரஞ்சோதி மண்டியிட்டு அவர் புறங்கால்களில் தன் வலது கையை வைத்து பிறகு சிரசை வைத்து கொண்டான். அவர் முழங்காலை முத்தமிட்டான். அந்த அன்பில் ராஜேந்திரர் நெகிழ்ந்து போனார். அவன் தோளில் கை வைத்து எழுப்பினார். இளவரசரை விட ஒரு படி உயரமாய் சாவூர் பரஞ்சோதி இருந்தான். அவன் நிறம் வினோதமாக இருந்தது. கண்கள் நீல நிறமாக இருந்தன. தாடி செம்பட்டையாக இருந்தது. தலைமுடி கற்றையாய் அழுத்தமாய் குட்டையாக இருந்தது. அவனுடைய நகைகளும் வினோதமாகவே இருந்தன. உன்னுடைய தாயார் இறந்து போனார் என்று கேள்விப்பட்டேன். என்ன காரணம்? விதி முடிந்து விட்டது. வயதாகிவிட்டது. இவ்வளவு வயது வாழ்ந்ததே பெரும் அதிசயம். கடைசி காலத்தில் நோயுற்று இருந்தார்களா? இல்லை இளவரசி, அது நோய் அல்ல. மரணம் வந்துவிட்டது என்று தெரிந்து ஒரு மெல்லிய கவலையும் பயமும் இருந்திருக்கலாம். உடல் நோய் என்று எதுவும் சொல்வதற்கில்லை. இறப்பதற்கு ஒரு கால் நாழிகை முன்பு கூட அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். யாரோடு? என்னோடுதான். என்ன கேட்டார்கள்? மரணம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்படியா? ஏன் உன்னை பார்த்து கேட்டார்கள்? எத்தனையோ போர்க்களங்களுக்கு போயிருக்கிறாயே, எத்தனையோ பேரை வெட்டி கொன்றிருக்கிறாயே, எத்தனையோ பேர் படுகொலை செய்யப்பட்டு துடித்து துடித்து சாவதை பார்த்திருக்கிறாயே. சொல், மரணம் என்றால் என்ன? எனக்கு சொல்லிக் கொடு என்றார்கள். அடடே, கேள்வி நன்றாக இருக்கிறதே. நீ என்ன பதில் சொன்னாய்? யோசித்து பார்த்தேன் இளவரசே. எனக்கு தெரியவில்லை அம்மா என்று சொன்னேன். ஆக
இத்தனை நாள் தெரியாத விஷயத்தையா இத்தனை வேகமாக செய்து கொண்டிருந்தாய் என்று கேள்வி கேட்டார்கள். எனக்கு வெட்கமாக இருந்தது. மரணம் பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் என் கையால் ஆயிரக்கணக்கானோர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். என்னுடைய வாளால் குத்தப்பட்டு பல பேர் துடித்து விழிகள் வழியே உயிரை விட்டிருக்கிறார்கள். தலை சீவப்பட்டு முண்டமாக நடந்திருக்கிறார்கள். உடம்பெல்லாம் அம்பு தைத்து இரத்தம் வழிய கிடந்தவன் ஒருவன் என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடு என்று கதறவும் நான் கேட்டிருக்கிறேன். இது மட்டும் அல்லாது கை துண்டாகி துண்டுபட்ட கையை ஈரத்துணி போட்டு கட்டி மருந்திட்டு மயக்க மருந்து கொடுத்து படுக்க வைத்து பிறகு நினைவு வர கையில் உள்ள காயம் சரியாக கவனிக்கப்படாமல் சீழ் பிடிக்க அந்த சீழ் முற்றி போய் கடும் ஜுரம் வந்து அணத்தி அணத்தி இறந்து போவனைவனையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் மரணம் என்றால் என்ன என்று என் தாய் கேட்டபோது எனக்கு சொல்ல தெரியவில்லை. உன் தாய் வேறு என்ன சொன்னார்கள்? மரணம் என்றால் என்ன என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அட, அப்படியா? என்ன சொன்னார்கள்? வெற்றிலை போடுவதை நிறுத்திவிட்டு ராஜேந்திரர் ஆவலானார். மரத்தால் செய்யப்பட்ட நீண்ட ஆசனம் ஒன்றை கூடத்திலிருந்து மெய்க்காவல் வீரர்கள் சுமந்து வந்தார்கள். அந்த புல்வெளியில் போட்டார்கள். அந்த நீண்ட மர ஆசனத்தின் இரு பக்கமும் ராஜேந்திரரும் சாவூர் பரஞ்சோதியும் அமர்ந்து கொண்டார்கள். மற்ற வீரர்கள் விலகி நின்றார்கள். தாயார் என்ன சொன்னார்? மரணம் என்பது ஒரு விடுதலை, கனவிலிருந்து நினைவுக்கு திரும்புதல் என்று சொன்னார்கள். அதாவது அதாவது இந்த வாழ்க்கை கனவு போன்றது, உண்மையானது அல்ல. நனவு போன்றதுதான் மரணத்துக்கு பிறகு வரும் நிலை. அந்த நனவு போன்ற நிலைமைக்கு, அதாவது யதார்த்த நிலைக்கு ஆத்மா அல்லது உயிர் அல்லது பிராணன் போகிறது என்றும் மறுபடியும் கனவு காணும் என்றும் சொன்னார்கள். அதாவது அடுத்த பிறவி பற்றியும் பேசினாரா? ஆமாம். வெகுநாள் கழித்து இந்த பூமியில் பிறப்பேனடா. இதே கங்க தேசத்தில் காவிரி ஆற்றங்கரையில் பிறப்பேன். இந்த காவிரி கரையோடே நடந்து நீ இருக்கின்ற சோழ தேசத்தை அடைவேன். வந்து மறுபடியும் உன் தகப்பனை பார்ப்பேன். மறுபடியும் கலந்து அவரோடு சூழ் கொள்வேன். மீண்டும் உன்னை பிள்ளையாக பெறுவேன் என்று சொன்னார்கள். நான் அம்மாவை மெல்ல அணைத்து கொண்டு கேட்டேன், இது ஆசையா அல்லது சத்தியமா என்று. நமது ஆசையின் பலம்தானடா வாழ்க்கை. என்னவாக இருக்க வேண்டும் என்று இறக்கும்போது எண்ணுகிறோமோ அதுவாகவே பிறக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அடே அப்பா, என்ன வார்த்தைகள்! இளவரசர் கண்களை மூடிக்கொண்டார். என்னவாக இருக்க வேண்டும் என்று இறக்கும்போது நினைக்கிறோமோ அதுவாகவே பிறப்போம். நெருப்பு கங்குகள் போல இருக்கிறதல்லவா வார்த்தை. இளவரசர் கை கூப்பி அந்த தாயை நினைத்து கொண்டு வணங்கினார். சாவூர் பரஞ்சோதி அவருடைய அந்த செய்கைக்கு மனம் கரைந்தான். அதற்கு பிறகு என் தாய் அதிகம் பேசவில்லை. அவள் வலது கையை எடுத்து என் நெஞ்சில் வைத்தாள். நீ எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி வாழ்நாள் முழுவதும் நடந்து கொள்வாய் அல்லவா என்று கேட்டாள். அப்படியே என்று நான் சொன்னேன். சரி என்று சிரித்தபடியே கண் மூடினாள். நான் உன்னோடு இருப்பேன், கவலை வேண்டாம் என்று சொன்னாள். பிறகு கண் திறக்கவே இல்லை. என்ன சத்தியம் செய்து கொடுத்தாய்? திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும், அபலையான பெண்களை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எவரிடத்திலும் இருந்து காப்பேன் என்றும், தேவரடியாருக்கு ஊழியம் செய்வேன் என்றும் 3 சத்தியம் செய்திருக்கிறேன். எனக்கு புரியவில்லை பரஞ்சோதி. ஏன் இப்படியான சத்தியங்கள்? அம்மா தன்னால் செய்ய முடியாததை என்னை வைத்து செய்ய சொல்கிறார். என் தாய் ஒரு தேவரடியார். ஒரு யவனருக்கு வாழ்க்கைப்பட்டு மிக சந்தோஷமாக வாழ்ந்தவள். ஆனாலும் அவளை சுற்றியுள்ள பெண்டுகள் பல பேர் இழிவுபடுத்தப்படுதலையும் அசிங்கப்படுதலையும் கண்டு மனம் வெம்பி இருக்கிறார். அவர் தாயும் அவர் தமக்கையும் கூட பல்வேறு இழி சொற்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பல ஆண்களோடு வாழ்ந்து அவஸ்தைப்பட்டிருக்கிறார்கள். ஊர் நகைக்க அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே தேவரடியார்களுக்கு ஊழியம் செய்தல் என்பது என்னுடைய முக்கியமான வேலை. அதே மாதிரி தேவரடியாரோ குலப்பெண்ணோ எந்த அபலை பெண் குரல் எடுத்து என்னை காப்பாற்று என்று சொன்னாலும் சாவூர் பரஞ்சோதி அவள் பக்கம் நின்று அவளுக்கு தீங்கு நேராத வண்ணம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். தேசத்தின் பெண்களை சரியாக கவனிக்காவிட்டால் அந்த தேசம் ஹீனமடையும் என்பது என் தாயின் அபிப்பிராயம். இந்த விஷயத்துக்கு இடைஞ்சலாக திருமணம் இருக்கும் என்பதால் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றும் சொன்னார்கள். ஆனால் பெண்களோடு போகம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை. தேவைப்பட்டால் எப்பொழுதேனும் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் எனக்கு அந்த விஷயத்தின் மீது நாட்டம் குறைந்து விட்டது இளவரசே. அப்படியா? சரி, கங்க தேசம் எப்படி இருக்கிறது? மிக அமைதியாக இருக்கிறது. போருக்கான ஆயுதங்கள் எங்கேனும் செய்யப்படுகிறதா? அறவே இல்லை.
ஆனால் கங்க தேசத்தினுடைய நம்முடைய ஆளுமை பிடிக்காத இளைஞர்கள் வடக்கே நகர்ந்து மேலே சாளுக்கியத்தின் எல்லைப்புற கிராமங்களில் போய் தங்கி விடுகிறார்கள். துங்கபத்ரா நதிக்கரைக்கும் போயிருக்கிறார்கள். எத்தனை இளைஞர்கள் போயிருப்பார்கள்? 1000 பேர் இருக்கலாம், அவ்வளவுதான். மற்ற இளைஞர்கள் உழுது பயிரிடும் வேலைக்கு திரும்பி விட்டார்கள். ஆனால் கங்க தேசத்தின் செழிப்பு நம் சோழ தேசத்தை விட மிக அற்புதமானதல்லவா? ராஜேந்திரர் வெகு தொலைவே பார்த்து யோசித்த வண்ணம் பேசினார். இளவரசே, மன்னித்து கொள்ளுங்கள். சட்டென்று நாலாபுரமும் சுற்றி பார்த்த வண்ணம் சாவூர் பரஞ்சோதி முகர்ந்து முகர்ந்து பார்த்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.